ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. இன்னமும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நிறைய பேர் முக்கால்வாசி பேர் இன்னமும் ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போகிறதுக்காக போராடிட்டுருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நான் சொல்லுவேன் எல்லா வீடியோவிலும் 200 லைக்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துங்கன்னு. அந்த லைக்ஸ் குறையாமல் பார்த்துக்கிறேன். நம்ம சேனலில் அடுத்த லெவல் கொண்டு போகிற இதுவரையிலும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா என்னால் அந்த சேனலை ரன் பண்ண முடியாது. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம டெய்லி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்ருக்கோம் மார்னிங் அப்டேட்டில். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் லைக்ஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். நேற்று நம்ம நிஃப்டி 50 லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 17,000 நெக்ஸ்ட் லெவல் வரும். இந்த லெவல் கட் ஆன அப்படின்னா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் முன்ன பின்ன போயிருக்கு அந்த இடத்துல லெவலில். ஓகேங்களா? ஸோ இது 17,000 டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன சார் ஆகும்? நேற்று கொடுத்துட்டீங்க, ரைட்டு. இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் இந்த லெவல் டச்சாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கேருந்து இது 17,000 ரவுண்ட் நம்பர் அப்படின்றதுனால இந்த அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு புல் பேக், அதாவது ஒரு புல் பேக் தேவைப்படுது. அகைன் இது என்ன ப்ரைஸ் என்னவா ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேஷன் அமைச்சிட்டதுக்கப்புறம் பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா அகைன் நம்ம பெரிய ஃபால் பார்க்கலாம். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 17,200 17,200 ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. எப்போது? இதுக்கு முன்னாடி லெவல். இந்த பிரேக் டவுன் ஆகும், இது கேப் டவுன் ஆகிட்டு என்ன பண்ணிச்சு, அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா 17,200 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கொஞ்சம் நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லெவல் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. இது பாருங்கள், இது சப்போர்ட்டாக இருந்தது இல்லைங்களா? சப்போர்ட் பிரேக் ஆகிட்டுன்னு இது என்ன ஒர்க் ஆச்சு இடத்துல. இது என்னவாச்சு, ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிள் தான். ஓகே. ஸோ இந்த லெவல் கட் ஆனால் இந்த ஈஸியாக ஃபால் ஆகும். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடிஞ்சு. நேற்று நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்க்ரீன்ஷாட்டே சென்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ராஃபிட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு. ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்ல நமக்கு நிறைய விஷயம் நம்ம கெயின் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல சேலிங்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 39,000 லெவலில் நம்ம கட் பண்ணிட்டோம். கீழே வந்தோம் அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 38,500 38,600 ரொம்ப நல்லா ஃபால் ஆச்சு. அது பேக் டு பேக் உங்களுக்கு சப்போர்ட் கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டையும் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 39,600 அந்த லைன் போட்டு பாருங்கள். ஏன்னா கீழே 39,500 ரவுண்ட் நம்பர் இருக்கிறதுனால ப்ரைஸ் அங்கே வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்களும் வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கிறவங்க எதுவும் பண்ண முடியாது, வெபினார் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்ருக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம குளோபல் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 புள்ளிகள் மைனஸில் காமிக்குது. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான். ஷார்ப்பாக செல்லிங்கில் தான் இருக்குது. இன்னொன்றும் பையிங்கான ஒரு வரல, எந்த விஷயம் நடக்கல. ஆனால் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேபி க்ரீனில் போகலாம். மார்க்கெட் ஒரு பாசிட்டிவில் போகுது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகலாம். அதாவது நேற்று போச்சு இல்லைங்களா, இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி அலசலாம். வேறு என்ன மாதிரி விஷயம் நடக்குது, இதில் என்னென்ன லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 16,800 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது அந்த லெவலும் பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு சார். இது 17,000 பிரேக் பண்ணால் எந்த லெவல் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 16,800 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா
நெக்ஸ்ட்டு 16,800 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அங்கேருந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்குமா அல்லது அந்த சப்போர்ட்டையும் பிரேக் டவுன் ஆகிடுமா, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 16,800. 16,800 எப்படி நானும் இந்த 17,000 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணணும். எப்போ பிரேக் பண்ணோம், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு பிரேக் பண்ணால் இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே பிரேக் பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சடனாக சேல் பண்ணாதீங்க, திரும்ப வந்து புல் பேக்காக மேலே போகலாம். அதாவது 17,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிஃப்டி பேங்க். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனு இங்கே நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். இது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 38,500 சப்போர்ட் லெவல் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 38,600 ப்ரைஸ் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, 38,600. சார் நெக்ஸ்ட்டு லெவல் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இது 38,000 ரவுண்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து 38,000 சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, அதாவது நேற்றோடைய பார்த்தீங்கன்னா 38,500 சொன்னேன் இல்லைங்களா, நேற்று வந்து அந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் ஆச்சு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து 38,000 நெக்ஸ்ட்டு ரவுண்ட் நம்பராக இருக்கிறதுனால அது வந்து சப்போர்ட் லெவலாக எடுக்கும். இதுலேயும் நாம் அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ எந்த லெவல் கட் ஆச்சோ உங்களுக்கு வந்து அதுவே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனதுக்கப்புறம் தான் கீழே வந்து புல் பேக் எதிர்பார்க்கணும். நீங்கள் உடனே வந்து சேலிங்கான வியூ எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் விடுங்க, பரவாயில்ல. அதுலேயும் ஒரு புல் பேக் எடுக்கட்டும், மார்க்கெட் கீழே போதான் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஒரு புல் பேக் மேலே ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் ஃபால் ஆச்சுன்னா 38,000 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இல்லைனா இந்த ப்ரைஸ் இந்த கன்சாலிடேஷன் ஆகலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு 12 மணி 1 மணியோ இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மேபி இன்றைக்கி, ஏன்னா இந்த கண்டினியூ ஃபாலிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு மார்க்கெட்டு பாஸ் எடுக்கும். ஸோ ரெஸ்ட் எடுக்க சொல்ல கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கெட்டு உடனே இந்த கீழே கட் பண்ண சேல் பண்ணுறது இல்லை இதுக்கு மேலே போனால் பை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா மேலே வந்து ரீடெஸ்ட்காக மேலே போகுது. அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா கீழே வந்து இமீடியட் சப்போர்ட் லெவலுக்கு 38,000 வந்து கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 38,500 கட் ஆச்சு அப்படின்னா 38,000 வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது. ஆனால் 38,500 எந்த மாதிரி பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆனால் ரிஸ்கி அமையும். நீங்கள் அப்படியே நீங்கள் பிரேக் டவுன் எடுத்தீங்க அப்படின்னா போகாதுன்னு சொல்ல வரல, மேபி ரிஸ்க்காக அமையும். 38,000 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஆனால் நமக்கு புல் பேக் இருந்தால் நமக்கு ஸ்டாப் லாஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி 200 லைக்ஸும் குறையாமல் பார்த்துக்கேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோன்னு நம்ம ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண உடனே வந்து ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தேவைப்பட்டால் நீங்களும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே டிமெட் அக்கௌண்ட் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த வீடியோ கீழே. அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன் 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க வெபினார் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.